ஹாப்பி சாபத். மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். தேவனுடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் இந்த நாளிலே மகிமைப்படுவதாக. நல்ல பாடல்களை இந்த நாளிலே நாம் பாட கேட்டோம். பாடலை பாடிய பிள்ளைகள் மிஸ்டர் ஜான் ஃப்ரெட்ரிக், மிஸ்டர் மிராக்கிள் இமானுவேல் அண்ட் டாக்டர் ஒலிஃபியா அவர்களுக்கு ஆண்டவரின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜெபம் செய்வோம். நாம் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கும் எங்களெல்லாம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உம்முடைய வார்த்தையை நாங்கள் திறக்கும்போது நீர் எங்களுக்கு அனுமதி தந்தரலும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கான பாடங்களும் எங்களுடைய இரட்சிப்பிற்கான ஆதாரமாக இருப்பதற்கு இந்த நாளிலே பரலோகத்தின் தேவன்கள் சமீபமாக இறங்கியறலும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். The Lord who endures all things, அனைத்தையும் சகிக்கும் தேவன் என்று நாம் இந்த நாள் செய்தியிலே நாம் படிக்க இருக்கிறோம். ஜூலை மாதம் 6ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவின் புகழ்பெற்ற மாகாணமான கென்டக்கியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஒரு தகப்பனும் மகனும் சேர்ந்து ஆர்ம் ரெஸ்லிங், கை சண்டை இட வேண்டும் என்று சொல்லி விளையாட்டு போக்கில் தீர்மானித்தார்கள். இருவரும் ஒருமனப்பட்டு இதற்கு தீர்மானித்து அவர்கள் சந்தித்த முதலாவது போட்டியில், முதலாவது சந்தர்ப்பத்தில் அந்த மகன் தகப்பனை வீழ்த்தினான். அந்த மகனோ வெற்றியடைந்தான். தகப்பன் பார்த்து, மகனே, மீண்டும் ஒரு முறை என்னோட நீ இன்னொரு அட்டம் பண்ணுவியா? சரி, கண்டிப்பாப்பா, இன்னொரு அட்டம் பண்ணுவோம். 2வது முறை அந்த வாய்ப்பை தேடின போதும் அந்த மகன் மிகவும் லகுவாக அவனுடைய தகப்பனை தோற்கடிக்க செய்து அவன் வெற்றியடைந்தான். தகப்பனுக்கு போதலை. 3வது முறை கேட்டார், மகனே, நீ உண்மையிலே நீ ரொம்ப பலமாக இருக்கிறியா? உன் பலம் என்னை காட்டிலும் பெரிதாயிடுச்சா? மீண்டும் ஒரு முறை வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் மகன், அப்பா நான் வரேன்னு சொல்லி சந்தோஷமாக 3வது முறை அப்பா அவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மீண்டுமாக அந்த ஆர்ம் ரெஸ்லிங்கில் பங்கு பெற்றான். அப்பா அவனுடைய மனசு அப்படியே மாறிடுச்சு. 4வது முறை கேட்குறாரு, மகனுடைய மனசும் மாறிடுச்சு. மீண்டுமாக ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணுவோமான்னு சொல்லி அப்பா கேட்குறாரு. மகன் சொல்கிறான், அப்பா வேண்டவே வேண்டாம், போதும். எத்தனை முறை நீங்கள் என்கிட்ட இந்த ஆர்ம் ரெஸ்லிங் பண்ணாலும் இதில் ஜெயிக்க போகிறது நான் தான், நீங்கள் தோத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பா வற்புறுத்தி கூப்பிட்டார், இன்னும் ஒரு தடவை வாப்பா, இன்னும் ஒரு தடவை வா. 4வது அட்டம் மேக் பண்ணாங்க. அந்த சிறுவன் தகப்பனை லகுவாக தோற்கடித்தான். சம்பவம் நிறைவு பெற்றவுடன் தகப்பன் தன் பாக்கெட்டில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து மகனை சுட்டு ஆன் த ஸ்பாட்டில் கொலை பண்ணிட்டார். தோல்வியை சகிக்க முடியாத தகப்பன் தான் நேசித்து பெற்றெடுத்த மகன் மூலமாக கிடைத்த தோல்வியை கூட தாங்க முடியலை. என்னை காட்டிலும் பெரியவனாக இவன் வந்துவிடக்கூடாதே, அல்லது இவனுடைய பலன் என்னை காட்டிலும் பெரிதாய் இருக்கக்கூடாதே, எப்படி இவன் என்னுடைய சந்ததியில் இருந்தாலும் இவன் என்னை மேற்கொள்ளக்கூடும் என்று சொல்லி அந்த தோல்வியை சகிக்க முடியாமல் உடனடியாக ஒரு துப்பாக்கி எடுத்து ஆன் த ஸ்பாட்டில் மகனை சுட்டு அம்மாவுக்கு கண் முன்னாடியே கொலை செய்தனர். தேவ ஜனமே, உலகத்திலே நாம் தோல்வி அடைந்திருக்கிறோமா? உலகத்திலே நாம் ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறோமா? அன்பில் குறைந்து போயிருக்கிறோமா? இந்த காரணங்கள் எல்லாவற்றையும் நாம் வைத்து பார்க்கும்போது இந்த அனுபவங்களை இயேசு கிறிஸ்துவும் பெற்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசுவும் நமக்காக தோல்வியை தழுவின தேவன். அவர் எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நமக்காக சகிக்கும் தேவனாக, the God who endures all things, தோல்வியாக இருந்தாலும் வெற்றியாக இருந்தாலும் சமாதானத்தின் இழப்பின் காலமாக இருந்தாலும் கண்ணீரின் நேரத்திலும் மகிழ்ச்சியின் நேரத்திலும் மரணத்தின் பாதையிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியங்களையுமே சகித்துக் கொள்கிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பின்பு தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று.
அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விடேன் என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் மீண்டுமாக திரைந்து பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு போராடி நாங்கள் மேற்கொள்கிறவர்களாக இருப்பதற்கு ஏதுவாக உம்முடைய வசனத்தின் பலத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை வழிநடத்தியல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். யார் இந்த தோல்வியை கொண்ட தேவன்? இந்த யாக்கோபிடத்தில் தோற்று போன இந்த நபர் யார்? இவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த சிருஷ்டிகளின் மேல் அதிகாரம் படைத்த தேவன். இவர் பேர் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். இவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருந்தார். ஆனால் எதற்காக இந்த யாக்கோபினிடத்திலே அவர் தோற்று போக வேண்டிய அவசியம் வந்தது? எனவே நாம் முதல் பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். நீங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக அவர் தோற்றார். நாம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக இயேசுவானவர் இந்த இடத்திலே தோல்வியை அவர் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார். எனவே இந்த யாக்கோபு அவருடைய தகப்பனாருடைய வீட்டிலிருந்து வந்தபோது அவரை சுற்றிலும் தனிமை அவரை அங்கலாய்த்து கொண்டிருந்தது. ஒரு இருள் சூழ்ந்து கொண்டே இருந்தது. எப்போதும் வேண்டுமானாலும் இந்த யாக்கோபுக்கு என்ன வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்ற ஒரு பதட்டம் இந்த யாக்கோபை எப்போதும் சுற்றி கொண்டிருந்தது. எனவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிலையுமே ஆண்டவர் இந்த யாக்கோபோடு இருந்து ஒரு புதிய துவக்கத்தை இந்த யாக்கோபின் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுப்பதற்காக ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த யாக்கோபின் இடத்திலே தோற்று இந்த யாக்கோபுக்கு ஒரு வெற்றியை கொடுப்பது மாத்திரமல்லாமல் இந்த யாக்கோபுக்கு ஒரு புதிய துவக்கத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல, அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். போராடி ஜெயித்த அந்த யாக்கோபு, ஜெயத்தை பெற்ற உடனே ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வியின் நேரங்களிலே நமக்கான புதிய துவக்கத்தை இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தருவாரா? ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனைகளை லக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. தேவனுடைய பார்வைக்கு மறைவாய் இருப்பது ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவருடைய பார்வைக்கு வெளியரங்கமாய் இருக்கிறது. நம்மை பற்றி எல்லாவற்றையும் அறிந்தவராக தேவன் இருக்கிறார். ஆனாலும் தேவன் நம்மை ஜெயிக்கிற கூட்டத்தில் வைக்க விரும்புகிறார். அந்த ஜெயிக்கிற கூட்டத்தில் நம்மை வைக்க விரும்பும் தேவன் நமக்காக தோல்வியை இந்த பூமியிலே ஏற்பதற்கு அவர் துணிந்தார். அந்த தோல்வியை அவர் ஏற்றது நிமித்தமாக நாம் பிழைத்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கு காரணம் அவருடைய அன்பே இல்லாமல் வேறொன்றும் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு தகப்பனார் குழந்தைய சுடு தண்ணியில் குளிக்க வச்சுட்டு இருக்கிறார். அந்த சுடு தண்ணியில் குளிக்க வைக்கிற நேரத்தில் அந்த தண்ணியினுடைய வெப்பம் அதிகமாக இருந்ததுனால அந்த குழந்தையினுடைய சரீரத்தை, மேல் தோலை அது பாதிப்படைய செய்தது. ரொம்ப பிஞ்சு குழந்தைல சரியான மருத்துவ ஆலோசனைக்கு கொண்டு சென்ற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, இந்த ஸ்கின் அப்படியே அழுகிரும், இந்த ஃப்ளஷ், இந்த சதையெல்லாம் அப்படியே அழுகிரும், இந்த மசில் டிரான்ஸ்பிளான்ட் தான் பண்ணணும், கண்டிப்பாக இந்த குழந்தைக்கு நல்ல சர்ஜரி செய்தால் மட்டும்தான் இந்த சரீர பாகத்தை சரியாக கொண்டு வர முடியும்னு சொன்னாங்க. கூட ஒரு தகப்பனார் இருந்தார், எதையுமே யோசிக்கல. டாக்டர், ஏன் சதை எடுத்து வைங்க, ஏன் சதை எடுத்து வைங்க, ஏன் தோல் எடுத்து வைங்க, இந்த குழந்தைக்கு எந்த விதமான காயமும் வெளியில் தெரியக்கூடாது, எல்லாத்தையும் சீர் செய்யுங்க, என்னுடைய தோலை எடுத்து வைங்க. பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்காக இவ்வளவு தூரம் இறங்குவார்னு சொன்னால், பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு நம்மளை வெற்றியடைய செய்வதற்கு அவர் தோத்து போக மாட்டார் என்று சொல்லி என்ன நிச்சயம் இருக்குது? நம்மளை வெற்றியடைய செய்வதற்காக அவர் தோல்வியின் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அவர் கடந்து செல்வார்.
நம்ம பாடுகளை அனுபவிக்க வேண்டிய இடத்துல அவர் பாடுகளை அனுபவிப்பார். நம்ம கண்ணீர் விட்டு அழ வேண்டிய இடத்துல அவர் நமக்காக கண்ணீர் விட்டு அழுவார். நம்ம ஜெபிக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சான சத்தங்களோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். காரணம் என்ன? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக. அனைத்தையும் சகிக்கும் தேவன் தோல்வியை சகிக்கிறவருக்கு முன் வருகிறவராக இருக்கிறார். யாக்கோபோடு தோற்று போனார். யாக்கோபு போராடி ஜெயித்தான். அந்த யாக்கோபு போராடி ஜெயித்த இடத்திலே அவருடைய அன்பு விளங்கினது போல இன்றைக்கு நாமும் போராடி ஜெயிக்கிறவர்களாக இருக்கும்போது அவருடைய அன்பு நம்மில் விளங்குவதாக இருக்கும். 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கும்போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செய்தாரு? பாவமாக்கினார். யாருக்கு தண்டனை கொடுக்கப்படணும்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி வேதத்திலே நாம் படித்திருக்கிறோம். பாவம் செய்தது மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும். ஆனால் மரித்தது யார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, பாவமே அறியாத தேவன், துரோகம் செய்யாத தேவன், அசுத்தம் இல்லாத தேவன், பரிசுத்தமான தேவன், பாவம் அறியாதவர், எந்த சூழ்நிலையிலும் துன்மார்க்கத்திற்கு தன்னை ஒப்புக்கொடாதவர். எதுக்கு இறங்கி வந்தாரு? யாருக்காக இறங்கி வந்தாரு? நீங்களும் நானும் யாரு என்று சொல்ல பார்த்தோம்னா அவருடைய பிள்ளைங்க. நம்ம மார்த்தடி சொல்லுவோம் அவருடைய பிள்ளைங்க. அவர் நமக்காக இறங்கி வந்தார். நமக்காக தோல்வியை அவர் சந்தித்தார். 2வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோமாக. நாம் பலப்பட அவர் பலவீனன் ஆனார். To strengthen us he became weak. நாம் பலப்பட அவர் பலவீனன் ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 32:24 பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று என்று நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தனித்து இருந்த யாக்கோபு, பலவீனத்தோடு போராடி கொண்டிருந்த யாக்கோபு, நம்மளுடைய பலவீனங்களை ஆண்டவர் நீக்குவதற்காக அல்லது நம்மை பலப்பட செய்வதற்காக அவர் பலவீனன் ஆனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே யாக்கோப் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்போது ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படுறார். அவனுடைய சகோதரன் அங்கே 400 பேரை வச்சுட்டு உன்னை எதிர்த்து வருகிறான். நீ போகிற வழியில் நீ என்ன வேணாலும் உனக்கு சம்பவிக்கலாம். அவன் வந்தானா உன்னுடைய மனைவிகளை அவன் கொலை செய்யலாம், இல்லை சிறைபிடிக்கலாம், என்ன வேணுமானாலும் செய்யலாம். இந்த யாக்கோபோட லேயாவும் ராகேலும் மற்ற பிள்ளைகளும் வேலைக்காரங்களும் எல்லாம் போய்கொண்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி கேட்குறான் பார்த்தீங்களா? சகோதரன் ஏத்தாப்புல வரான்ற செய்தியை கேட்டதும் யாக்கோபு இவங்க எல்லாத்தையும் தனியாக விட்டுட்டு அவன் தனித்து இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் heaven requires 1 minute, ஒரு நிமிஷம் தனியாக எல்லாத்தையும் விட்டுட்டு போராட்டங்களை விட்டுட்டு, பாவத்தை விட்டுட்டு, நம்முடைய சவால்களை விட்டுட்டு, பலதரப்பட்ட நிபந்தனைகளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் ஆண்டவரோட நாம் தனித்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த ஒரு நிமிஷம் அவ்வளோ முக்கியமா என்று சொல்லலாம் பார்க்கும்போது என்னாகும் 31 நம்ம வாசிக்கும் போது பார்க்குறோம். அந்த ஒரு நிமிஷத்துல தான் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து எத்தனாயிரம் பேரை நிர்மூலமாக்குனாரு? எத்தனாயிரம் பேர்? நல்லா சொல்லிடுவேன். என்ன 31 மோசையினுடைய சம்பவத்தில் நம்ம அங்கே படிக்கிறேன். 32,000 பேரை ஆண்டவர் என்ன செய்யற ஒரே நிமிஷத்தில். அப்போ அந்த ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவரிடத்திலே நாம் தனித்து இருக்க வேண்டியது அவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. ஆண்டவரோடு நம்ம தனித்து இருக்கிறோமா? தேவனோடு நாம் நேரத்தை செலவழிப்பதற்காக ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்முடைய இருதயத்திலே அழைப்பதற்கு ஆலயத்தில் மாத்திரமல்ல நம்முடைய இல்லத்திலும் நாம் அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் எங்களோட பேசுங்க, எனக்குள்ளே வாங்க, நான் பலவீனனாக இருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க, நீங்கள் எங்களுடைய இருதயத்தில் தங்கி இருக்கணும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நாம் எந்த இடத்துல நாம் அழைக்கிறோம்? கெத்செமனே தோட்டத்தில் குமாரனாக இருக்கிற கிறிஸ்து அங்கே ஜெபம் பண்ணார். ரொம்ப பாடுகளோட அவர் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆனாலும் என்ன சொன்னார்?
என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர் வேண்டுதல் பண்ணார். அந்த ஜெபம் கேட்கப்பட்டுச்சா என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அது கேட்கப்பட்டு கேட்கப்படாத ஜெபமாக. அடுத்து கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் ஒரு வார்த்தையை கேட்கிறார் பார்த்தீங்களா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். தேவ ஜனமே, நம்மளுடைய பலவீனத்தில் இருந்து நம்மை மீட்பதற்காக அவர் பலவீனனாக மாறுகிறார். நாம் பலனை கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். யாக்கோபு இரவு தனித்திருந்து தேவனோடு போராடி கொண்டிருக்கையில் அந்த காட்சியை நம்ம மனசுல நம்ம நினைச்சு பார்ப்போம்னு சொன்னா, he pushed God behind. அந்த ஆண்டவரோடு போராடும் போது அவரை பின்னாடி தள்ளி இருக்கணும். அதுக்கு பலம் இந்த யாக்கோபுக்கு இருக்கணும். எப்படி அந்த பலம் கிடைச்சிச்சு? நம்ம வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அடுத்த வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாசிப்போம். என்ன சொல்லுகிறது? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நம்ம குணம் ஆகணும்னா அவர் அடிபடணும். நம்ம பலம் கொள்ளணும்னு சொன்னால் அவர் பலவீனம் ஆகணும். அனைத்தையும் சகிக்கும் தேவன் முதல்ல நமக்காக தோத்து போறாரு, நமக்காக அடிக்கப்படுகிறாரு, நமக்காக காயங்கள் பெற்றாலும் அந்த தழும்புகளாலே நம்மை சுஸ்தமடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் எப்படியாக சொல்கிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைகிறதும் இல்லை. அடுத்த வசனத்தை நாம் பார்ப்போம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்களுடைய சரீரத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுமந்து கொண்டே நம்ம தெரிகிறோம். அவருடைய பலவீனம், அவருடைய காயம், அவருடைய தழும்பு, அவருடைய இரத்தம், அவருடைய வேதனைகள், இதுதான் இன்னைக்கு என்னை பலவானான கிறிஸ்துவனாக மாற்றுவதற்கு கிருபையாய் இருந்திருக்கும் என்று சொன்னால், அந்த கிறிஸ்துவை நான் எப்பொழுதும் என்னுடைய சரீரத்தில் நான் சுமந்து நான் திரிவேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி. இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்களா, நம்ம முதல்ல ஒரு சில வேத வசனங்களை பார்த்தோம். 8வது வசனத்தை மீண்டுமாக பார்ப்போம். நான் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? ஒடுங்கி போக மாட்டேன், கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைவதில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புளோரிடா என்று சொல்லப்பட்ட நகரத்தில் ஒரு சிறுவன், 13 வயது நிரம்பின சிறுவன், மைக்கேல் என்ற பெயர் உடையவன். அவருடைய பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு பின்னாடி ஒரு நீச்சல் குளம் இருக்கும். டெய்லி வீட்டுக்கு வந்ததும் அந்த நீச்சல் குளத்தை போய் அவர் கொஞ்ச நேரம் நீந்துவார். கொஞ்ச நேரம் நீந்திட்டு இருக்கும்போது அவங்க அம்மா போய் அவரை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நீச்சல் குளத்துலேருந்து அவர் ஏறி வருவார். ஒரு நாள் இதை செய்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு வராரு. பேக் எல்லாத்தையும் அங்கேயும் இங்கேயும் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்த நீச்சல் குளத்தில் இறங்கி நீச்சல் செய்வதற்காக உள்ளே குதிக்கிறாரு. தாயாருங்க மேலேருந்து பார்க்குறாங்க. அந்த நீச்சல் குளத்துக்குள்ளே அடுத்த கரையிலேருந்து ஒரு முதலை ஒன்று இறங்கி கொண்டிருக்கிறது. சத்தம் போட்டு கத்துறாங்க. அவருடைய காதுக்கு கேட்கல. அவன் குதித்த சில நொடிகளிலே மேலே இருந்த தாய் கீழே இறங்கி வேகமாக ஓடி அவனை எப்படியாவது கையை பிடிச்சி கரைக்கு இழுத்துணும்னு சொல்லி அவன் நினைக்கும் போது பக்கத்தில் போய் மகனை கூப்பிட்டு கையை கொடுத்து அவங்க தூக்குறாங்க. அவங்க தூக்குற நேரத்தில் அந்த முதல்ல அவனுடைய காலை பிடிச்சிருச்சு. உதவி கேட்டு தாயாரும் துடித்து கதறாங்க. அந்த மகனும் அங்கே துடித்து கொண்டிருக்கிறான். வழிபோக்கனான ஒருத்தர் வந்து அங்கே பாதுகாப்புக்கு சில உபகரணங்களை வைத்து இந்த பையனை காப்பாற்றி விடுறாரு. மருத்துவமனையில் இந்த பையன் அனுமதிக்கப்பட்டிருக்கான். சில நாட்கள் சென்ற பிற்பாடு அவன் சொஸ்தமடைந்து இல்லம் திரும்பின பிற்பாடு அவனை விசாரிக்கும்படியாக வந்த நண்பர்கள் அவனிடத்தில் கேட்ட கேள்வி, இந்த தழும்பை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? என்ன வெளிப்படுது? இந்த தழும்பை பார்க்கும்போது உனக்கு என்ன தெரியுது? நீ செய்தது தப்பு தானே? நீ கவனக்குறைவாக இருந்ததானே?
அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்ன, அந்த பையன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தழும்பை பார்க்கும்போது எங்கள் அம்மா என் மேலே வைத்திருக்கிற அன்பு வெளிப்படுது. இந்த தழும்பை பார்க்கும்போது எங்கள் அம்மாவனுடைய அன்பு வெளிப்படுது. நீ சொல்கிற மாதிரி நான் கீழ்ப்படியாமல் இருந்தவன் தான், நீ சொல்கிற மாதிரி நான் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருந்தவன் தான், ஆனால் என்னுடைய தாயாருடைய அன்பு இந்த இடத்துல வெளிப்படுது. ஒருவேளை என் தாய் அன்னைக்கு என்னை கை கொடுத்து தூக்கவில்லை என்று சொன்னால் நான் அந்த சூழ்நிலையில் நான் செத்து போயிருக்கணும். நான் பலவீனனாக இருந்தேன் என்று சொன்னால் என்னை பலப்பட செய்யும்படியாக என் தாய் அங்கிருந்து இறங்கி ஓடி வந்தாங்களே, அவங்களுடைய அன்பு ஜெயித்தது. சங்கீதம் 18 1-2 நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, சங்கீதம் 18 1-2. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்துவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கோம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். நமக்காக எதையும் சகிக்கும் தேவன் நமக்காக தோல்வியை சகிக்கிறார். நமக்காக எதையும் சகிக்கும் தேவன் நம்மை பலப்படுத்துவதற்காக அவர் பலவீனம் ஆகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பரிபூர்ணம் அடைய அவர் என்ன செய்கிறார்? நமக்காக குறைவை பெறுகிறார். நம்ம நிரம்பி இருக்கணும், அவர் குறைந்து இருக்கிறார். நம்ம வெளியில பரிபூர்ணமாக இருக்கணும், அந்த பரிபூர்ணத்தை நமக்கு கொடுப்பதற்காக அவர் குறைவை பெறுகிறவராக இருக்கிறார். ஆதியாகமம் 32 29 நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த யாக்கோபு ஆண்டவரோட போராடி கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவர் அப்படி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்றாருன்னு சொன்னா, அப்போ உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்குறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபுக்கு பேரு கூட கிடையாது. ஒரு குறை இருக்குது, நீ பலவீனமாக இருக்கிற, நீ தோத்து போக வேண்டியவன். சரி, நீ பரிபூர்ணமாக மாற்றணுமா? ஒரு குறை இருக்குது, உன் பேர் என்ன? ஆண்டவர் கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன சொல்றாரு? யாக்கோபுன்னு சொல்றாரு. அடுத்து அந்த இடத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, இனிமே உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் என்ன என்று சொல்லப்படும்? இஸ்ரவேல் என்று சொல்லப்படும். மோசேட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார்ல, எப்படி வெளிப்படுத்தினார்? என்ன சொன்னார்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார். பவுல்கிட்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? நீ துன்பப்படுத்தும் கிறிஸ்து நானே என்று சொல்லி. அப்ப இந்த யாக்கோபுட்ட தன்னை வெளிப்படுத்தும் போது ஆண்டவர் கேட்கிறார், அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று அவன் கேட்டான். அதற்கு அவர், நீ என் பேரை ஏன் கேட்கிற? அந்த இடத்திலேயே ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 8 நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நமக்காக நம்மளால, சரியா? அவர் தரித்திரனானார். எப்படி? நமக்காக நம்மளால. ஒரு 10-12 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய கண்களுக்கு முன்பதாக நான் பார்த்த ஒரு சம்பவம். ஒரு குடும்பத்தை நான் முதலாக நான் சந்தித்தேன். அங்கே அவர்களுக்காக ஜெபிக்க போன நேரத்தில் வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். அந்த வீட்டில் இருந்த அந்த நபர் ஒரு 55-60 வயது இருந்திருக்கும். அவரிடத்துல பார்த்து, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் என்று சொல்லி நான் கேட்ட நேரத்தில் என்னுடைய மகள் தான் என்று சொல்லி சொன்னாங்க. நல்ல அழகான வாலிப பெண்மணி, நல்ல அழகு. மீண்டுமாக நான் பார்த்து கொண்டே இருந்தேன். கேட்டார், பாஸ்டர் தம்பி, ஏன் இந்த ஃபோட்டோவை நீங்கள் திரும்ப பார்க்குறீங்க? சரி, இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அவர் சொன்னாங்க, அடுத்த வார்த்தை, இவங்க உயிரோட இல்லை, வயசு ரொம்ப கம்மியாக இருக்குமே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்தில் ஒரு காரியத்தை என்னிடத்தில் விளக்கம் கொடுத்தார். அவங்க திருமணமாகி 2வது முறையாக கர்ப்பம் தரித்த போது அவருடைய கணவனார் வீட்டிலிருந்து 1 மாத விருந்துக்காக எங்களுடைய இல்லத்திற்கு அனுப்பியிருந்தாங்க. இங்கே வந்திருந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு எபிலெப்சி, சரியா, வலிப்பு சொல்லுவாங்களே, அந்த வலிப்பு அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து கொண்டே இருந்துச்சான்.
சரி இப்படி இருக்குது என்று சொல்லிட்டு மணமகன் வீட்டாக இருக்குதை சொன்னதும் அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அங்கே நாங்கள் வச்சு பார்த்துக்குறோன்னு சொன்னவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகாமல் இவங்களுக்கு வேப்பலையை வச்சு அடித்து சுகம் பண்ணணும்னு சொல்லி அவங்க தீர்மானம் பண்ணாங்க. வருத்தமான சம்பவம். தம்பி காலையில் கொண்டு போனாங்கப்பா, சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளேயும் அவள் செத்து போயிட்டாப்பா. ஏன் இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த நிலைமையை நான் எங்கே போய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நீங்களும் ரொம்ப இளமையாக இருக்கிறதுனால உங்ககிட்ட நான் அதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே இருந்தீங்க பார்த்தீங்களா, அதனாலே நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு. தேவ ஜனமே, உலகத்திலே பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை பரிபூர்ணம் அடைய செய்வதற்காக என்ன பிரயாசத்தை நாம் நியாயமாக எடுத்துட்டோம், என்ன பிரயாசத்தை எடுத்துட்டோம். நம்ம பிள்ளைங்க சுகத்தோடு இருக்கணுன்றதுக்காக நம்ம என்ன செய்துட்டோம், நம்ம பிள்ளைங்க பரலோகத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்துட்டோம். பரலோகத்தில் இருக்கிறவர் நம்மளை பரிபூர்ணம் அடைய செய்வதற்கு அவர் ஒரு குறைவை பெறுகிறாரே, இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் பரிபூர்ணத்தை அடைவதற்காக நம்ம என்ன தியாகத்தை நம்ம செய்தோம். ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக இந்த இடத்துல பள்ளி முதல்வர் அவர்கள் இந்த இடத்துல பிரசங்கிக்கும் போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. பிரின்ஸ்பால்ப்பா பார்த்தா என்ன சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. அப்படி சொன்னாலும் இன்னைக்கு பிள்ளைங்களால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. சரி பிரின்ஸ்பால் விடுங்க, எனக்கு பாஸ்டர் வந்திருக்கிறார், சரியா, என்னுடைய பேர்டன் நான் இங்கே ரிவீல் பண்ணுறேன். என்னென்னு சொல்ல பார்த்தோன்னா பிள்ளைங்களெல்லாம் பார்ப்பேன். அந்த பிள்ளைங்களாம் பார்த்தோன்னா சில பிள்ளைங்களோட நடவடிக்கை எப்படி தெரியுமா இருக்குது, வீட்டில் சொல்லியே கூட்டு வந்திருப்பாங்க. பார்த்தா தோத்திரம் கூட போட்டுறாத, சிரிச்சிடாத, பேசிடாத, பக்கத்தில் போயிடாத. இங்கே பார்க்குறேன், நான் என்கிட்ட பார்க்குறேன், வேதனையோடு சொல்கிறேன். பிள்ளைங்களை பரிபூர்ணத்துக்கு வழி நடத்துகிறீங்களா? அடுத்த சந்ததியை நம்ம என்ன நோக்கத்திற்கு நம்ம கொண்டு வரோம்? ஆண்டவர் நமக்கு ஒரு தலைமுறையை கொடுத்துருக்கிறார். எதற்கு? ஒரு பக்தி வினயமான ஒரு சந்ததியை கொண்டு வரக்கு தானே. ஆனால் நம்ம அதை செய்யாமல் வேற ஏதோ நோக்கத்திற்காக வேற ஏதோ காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய மனதிலே விதைத்து 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 வைக்கிறதுனால என்னதான் லாபத்தை நம்ம பார்த்துட்டோம். பரிபூர்ணம் நமக்குள்ள இருக்குதா, இல்லை பிள்ளைங்களுக்குள்ள வந்துருமா? கர்த்தர் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 8:9 பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் தான். நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்களுக்காக உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரராக மாறினாரே. பேதுரு ஒரு இடத்துல ஆண்டவர் பார்த்து சொல்றார், அந்த வலையை அந்த இடத்துல போடு, போட்டதால் ஒரு மீன் பிடிபடும், அந்த மீனின் வாயிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும்? ஒரு நாணயம் கிடைக்கும். அதை கொண்டு போய் நான் சொல்கிற இடத்துக்கு நீ கொடு. ஆண்டவர் எல்லாத்தையுமே சரியாய் அறிகிறவராக இருக்கிறார். பரிபூர்ணமான திட்டத்தை அவர் செய்கிறவராக இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 9:58 நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளையும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ என்ன இல்லை? தலை சாய்க்க இடமே இல்லை. எவ்வளவு வேதனை பாருங்க. இந்த உலகத்தையே சிருஷ்டித்த ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் மேலும் கட்டுப்பாடு வைத்திருக்கும் தேவன், இந்த உலகத்தில் மனுஷனுக்காக எதை வேணாலும் சகிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாரு. நமக்காக தோத்து போனாரு, நமக்காக பலவீனமானாரு, நமக்காக குறைவு பெற்றாரு. ஆனா அந்த தெய்வத்திற்கு தலை சாய்ப்பதற்கு கூட ஒரு இடம் இல்லையே. ஆனால் ஆண்டவர் அப்படி விட்டுருவாரா என்று சொல்ல பார்க்கும்போது நிச்சயமாக இல்லை. ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். கல்லூரி நாட்களில் இருக்கும்போது இந்த புத்தக ஊழிய லாக்காவினுடைய ப்ரொமோஷன்ஸ் ஒவ்வொரு முறையும் இது செய்யப்படும். ஒவ்வொரு கல்வியாண்டும் இந்த கோல் போர்ட்டர் மினிஸ்ட்ரியினுடைய ப்ரொமோஷன்ஸ் செய்வாங்க. அப்போ இந்த ப்ரொமோஷன்ஸ் செய்யப்பட்ட காலங்களே ஒருத்தர் ஒரு சாட்சியை சொன்னார், என்னை மிகவும் கவர்ந்த ஒரு சாட்சி. அவர் பேர் எல்டர் மேரியோ மார்டினெல்லி. ஒரு ஸ்பானிஷ் கலாச்சாரத்தை சார்ந்தவர். அற்புதமான பிரசங்கத்தை பிரசங்கிக்கக்கூடியவர். நல்ல விதத்திலே ஆண்டோடைய வார்த்தையும் சாட்சியாமத்தின் எழுத்தையும் அப்படி இருதயத்திலிருந்து வெளிப்படுத்துவார். அது மாதிரி பிரசங்கிக்கிறது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது எங்கேயுமே.
ஒரு நாள் ஒரு இடத்துக்கு புத்தகம் விற்பதற்காக போனார். அவரை கொலை செய்வதற்காக 4 பேர் துப்பாக்கி எடுத்துட்டு ஓடி வந்துட்டாங்களாம். எப்படியாவது ஓடி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கிராமத்துக்குள்ளே அவர் ஓடிட்டு போகும்போது ஒரு மரத்தடியில் ஒரு டெய்லர் ஒரு மிஷினை வச்சு கீழே துணி தைச்சிட்டு இருக்கிறார். இங்கே போயிட்டு, என்ன இப்படி தலைதறிக்க ஓடி வரேங்க? இல்லை, என்னை சுட்டு கொல்றதுக்காக பின்னாடி 4 பேர் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, இங்கே உட்காருங்க, கொஞ்சம் தண்ணி குடிங்க. யார் நீங்கள்? நான் இந்த மாதிரி 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய ஒரு ஊழியக்கார பண்பில் இருக்கக்கூடியவன். நான் இப்படி புத்தக ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிறேன். நான் இப்படி புத்தக வியாபாரம் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு ஒரு 12% எனக்கு கொடுப்பாங்க. அது என்னுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு சேரும். அந்த டெய்லர் கேட்குறாரு, உன்னிடத்தில் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் புக் இருக்குது? அவருடைய பையில் கொஞ்சம் வச்சுருந்தாரு. அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இந்த புத்தகம்லாம் இவ்வளோ விலை, உங்களுக்காக நான் இவ்வளோ மலிவாக கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். இல்லை, நீ மலிவாலாம் கொடுக்க வேண்டாம், நீ விற்கிற விலைக்கு அப்படியே கூட அவ்வளோத்தையும் நான் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு அடுத்த கேள்வி கேட்டார், வேறு ஏதாவது புத்தகம் இருக்குதா? சார் இல்லை. நாளைக்கு கொண்டு வரியா? சரி, நாளைக்கு கொண்டு வரேன். நாளைக்கு அந்த இடத்துக்கு போனார். அந்த டெய்லர் அங்கே காணோம். தேடுறாரு, ஒருத்தரையும் காணோம். பக்கத்தில் ஒருத்தர் நடந்து போனார். அவரை கூப்பிட்டு கேட்டார், இங்கே ஒரு டெய்லர் இருந்தாரே, நேற்று நான் அவர்கிட்ட புக்கு விற்றேன். டெய்லராக? இந்த ஊரில் அப்படி யாரும் டெய்லர் இல்லையே. இல்லை, நல்லா சொல்லுங்கள், நேற்று இங்கே பார்த்தேன், என்கிட்ட புக்கு வாங்கினார். ஏங்க, நான் 40 வருஷமாக இந்த ஊரில் தாங்க இருக்கிறேன். இந்த ஊரில் அப்படி டெய்லர்னு சொல்லி ஒருத்தருமே கிடையாது. கண்ணை கொஞ்சம் திறந்து பாருங்க, அந்த பக்கம் பாருங்க, ஒரே காடு. இங்கே பாருங்க காடு, இங்கே பாருங்க. இங்கே காட்டு நடுவுலையா ஒரு டெய்லர் உட்காந்துருப்பான் அவங்களுக்கு? அவர் சொன்ன ஒரு வார்த்தை வேத வசனமாக அவர் சொன்னார் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராக தம்மை தாமே அவர் தாழ்த்தினார். தம்மை தாமே அவர் தாழ்த்தினார் எல்லா இடத்துலையும். யார் அது? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, it is Jesus who descended from heaven as a tailor. தோற்று போகும் தேவன், பலவீனமாகும் தேவன், குறைவை பெறும் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பண்புகளை நமக்கு கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை ஐஸ்வர்யவானாக மாற்றுவதற்காக அவர் தம்மை தாமே தாழ்த்தினவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலம் இருக்குதா? இருக்குது. தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நல்லவர், நமக்காக இவ்வளவு சகித்தாரே. அவருக்காக நம்ம என்ன சகிப்பை நாம் வெளிப்படுத்துகிறோம், என்ன பண்புகளை நாம் வெளிப்படுத்துகிறோம்? ஆண்டவரிடத்தில் நெருங்கி சேர்வோம். அனைத்தையும் சகிக்கும் தேவன் நமக்காக இன்னமும் சகிக்க ஆயத்தமுடையவராக இருக்கிறார். நாம் தேவனோடு நாம் நெருங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்களுக்காக அனைத்தையும் சகிக்கும் தேவனே, நீர் எங்களுக்காக இருக்கக்கூடிய காக்கும் வல்ல மீட்பர். நீர் எங்களுக்காக உண்டானவர், எங்களை உண்டாக்கியவர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த செய்திக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நாங்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக எங்களுக்காக நீர் தோற்று போனீர். ஆண்டவரே, நாங்கள் பலமுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக நீர் பலவீனனாக மாறினீர். ஆண்டவரே, இவ்வளவு செய்த தேவன் இன்னமும் எங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையை செய்வதற்கு ஏதுவாக, ஆண்டவரே, நாங்கள் பரிபூர்ணம் அடைவதற்கு நீர் எங்களுக்காக குறைவை பெற்றிருக்கிறீரே. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய முகத்தை பார்க்கும்படியாக இந்த நாளில் உம்முடைய ஆலயத்திற்கு நாங்கள் கடந்து வந்தோம். உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை எங்கள் மேலே நீர் வீசினதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்திலே நிலை நிற்பதற்கு ஏதுவாக எங்களுக்கான நல்ல ஆவிக்குரிய பாடத்தை நீர் கொடுத்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, நாங்கள் எந்த பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் மனம் முடியாமல், நாங்கள் தளர்ந்து போகாமல் இருப்பதற்கு ஏதுவாக எங்களுக்கான நம்பிக்கையின் நாயகனாக இந்த நாளிலே நீர் வெளிப்பட்டிருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் இந்த தொழுகையிலே
நாங்கள் மனரம்யமாக இந்த தொழுகையை நாங்கள் நிறைவு செய்து நாங்கள் கடன் செல்லும் வழியெல்லாம் உம்முடைய தூதர்களை நீர் எங்களுக்கு கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் நல்லவர் என்பதை நாங்கள் விளம்புவதற்கு ஏதுவாக இந்த வருடத்தினுடைய 8வது மாதத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கும் வேளையிலே ஆண்டவரே, இன்னும் சீக்கிரத்தில் புதிய மாதத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். அற்புதமான இயேசுவே, நீர் எங்களுக்கு முன்னின்று எங்களை எல்லா விதமான சூழலிலும் நீர் பாதுகாப்பீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நொறுங்குண்ட இருதயத்தோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் மேலே நீர் இறங்கும். ஆண்டவரே, வியாதிபினியோடு வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே உம்முடைய பிரசனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, மன போராட்டத்தோடும் ஆண்டவரே வேறு சில மனக்லேசங்களோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷமாக இறங்கி அவர்களுக்கான சமாதானத்தையும் நம்பிக்கையும் நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை உண்டாக்கின தேவனே, நீர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, நீர் தூங்குகிறதும் இல்லை. நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எத்தனை நன்றிகளை நாங்கள் வார்த்தையினால் சொன்னால் போதாது. ஆண்டவரே, அவ்வளவு நன்மைகளை செய்த தேவனுக்கு இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்கு எங்களை அர்ப்பணித்து நாங்கள் உண்மையாய் நாங்கள் ஜீவிப்போம். எங்களை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடன் செல்கிறோம். இந்த திருச்சபைகளை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த வாரத்திலே அந்த டிவிஷன் கவுன்சில் நல்லபடியாக நடப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல தலைமை அலுவலர்களை நீர் நியமித்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இனியும் இது முதல் உம்முடைய பிரசன்னமானது பாஸ்டர் அம்ரோஸ் அவர்களோடும் பாஸ்டர் ஜெபசீலன் அவர்களோடும் எல்டர் செல்வம் சுவாமிதாஸ் அவர்களோடும் அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே கர்த்தருக்கு பிரியமான ஊழியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய சபையை 2ஆம் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தும் ஊழியர்களாக அவர்கள் செயல்படுவதற்கு பரலோகத்தின் தேவனுடைய ஒத்தாசையும் கிருபையும் அவர்களை எப்போதும் பற்றியிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை நாங்கள் நன்றி நிறைந்த இருதயங்களாக நாங்கள் நிறைவு செய்து கடன் செல்கிறோம். கர்த்தாவே, நீர் வாரும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தப்படுவதாக, எங்களுக்கு ராஜ்யம் வருவதாக, பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னித்தலும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னிடைக்கும் உடையவளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானவருடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியான பிரசனமும் தேவதூதருடைய பாதுகாவலும் விசேஷமாக இந்த நாளின் ஆறலில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வ காலமும் இருப்பதாக, ஆமேன்.